Daw University near Kanyakumari, the best emerging university in South India. முதல்வர் விஜய்க்கு எதிராக 3 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவருடைய வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதேபோல வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், ஓவர் டு யூ. வணக்கம். சென்னை பெரம்பூர் தொகுதியில தவேக தலைவர் விஜய் 53,715 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இவருடைய வெற்றியை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஆர்.டி. சேகர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருக்காரு. இதே போல தொகுதியினுடைய வாக்காளர்கள் என்ற முறையில தினேஷ் மற்றும் லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் இந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தவிர்த்து வில்லிவாக்கம் தொகுதியில 17,302 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் அந்த தொகுதியினுடைய வாக்காளர் சிராஜ் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அதே போல ஆர்கே நகர் தொகுதியில அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராக தொகுதி வாக்காளர் மருது கணேஷ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். திருவெரும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தவேக எம்எல்ஏ நவல்பட்டு விஜயனுடைய வெற்றியை எதிர்த்து திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷும், மொடக்குறிச்சி தொகுதியில 2,430 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏ சண்முகத்தினுடைய வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் பெரியசாமியும் தேர்தல் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதே போல திருமயம் தொகுதியில வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ ரகுபதியினுடைய வெற்றியை எதிர்த்து தவேக வேட்பாளர் சிந்தாமணியும், மானாமதுரை தொகுதியில வெற்றி பெற்ற தவேக எம்எல்ஏ இளங்கோவனுக்கு எதிராக திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தமிழரசியும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செஞ்சிருக்காங்க. மயிலம் தொகுதியில முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தினுடைய வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் குணசேகரன் என்பவர் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இதை தவிர புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காமராஜ் நகர் தொகுதியில 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் விஸ்வநாதன் என்பவரும் தேர்தல் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுவில் பொதுவாக முறைகேடு செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தினால இவங்களுடைய வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது இந்த அனைத்து மனுக்களிலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.